ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு மனதுக்கு நிறைவான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவும் மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி சஷ்டியோட 6ஆம் நாள் விரதம். அதுவும் இல்லாமல் சூரசம்ஹாரம் நடக்கிற நிகழ்வு பார்க்குறக்கு ரொம்பவே மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே 48 நாள் விரதம் இருந்திருப்பீங்க. முடியாதவங்க 21 நாள், கடைசிக்கு 7 நாளாவது விரதம் இருந்திருப்பீங்க. அதுவும் இருக்க முடியல, இன்றைக்கி ஒரு நாளாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. முருகப்பெருமானுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவோடு நான் விரதம் இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்க்கையில் முருகர் எனக்கு எவ்வளவோ நிறைய கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் சொல்லணுன்னா இந்த ஒரு பதிவு போதாது. அதனாலேயே இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு காலையிலே நேரமாக 5:30க்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு ஒரு 6 மணிக்குள்ளார குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு, அம்மா காலையிலே கோலம் போட்டாங்க. கோலம் போட்டு அவங்களும் தனியாக சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல்லா கோயிலுமே சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மதியம் இருந்துட்டு மதியம் போல் விரதத்துக்கான சாப்பாடு, படையலுக்கான சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். படையலுக்கு இன்றைக்கி 6 வகையான சாப்பாடு தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சக்கரை பொங்கலோடு சேர்த்து 5 வகையான சாப்பாடு செஞ்சுட்டேன். உண்மையிலே நான் போன வருஷம் நான் விரதம் இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்துட்டு பாதியில் விட்டுட்டேன். ஏன்னா என்னால் முடியல. ஆனால் இந்த வருஷம் நான் காலையிலேயே சாமிக்கிட்ட வேண்டினேன். இந்த வருஷம் நான் முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதே மாதிரி காலையில் அம்மா சாமி கும்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சாமிக்கு படைச்ச பால் மட்டும்தான் குடித்தேன். இருந்தாலும் நல்லபடியாக நான் விரதத்தை முடிச்சேங்கிறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த ஆண்டவன் எல்லாருக்குமே எல்லாமே நல்லது தான் நினைப்பார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீட்லேயே பொங்கலெல்லாம் வச்சேன். நான் பரவாயில்ல, நான் ரொம்பவே டெவலப் ஆகிட்டேன்னே சொல்லலாம். பொங்கல் எல்லாமே செஞ்சு பழகிட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறேன் நான். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக வச்சுட்டேன். பொங்கல் வச்சுட்டு தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு நமக்கும் கோயிலுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லி எக்ஸ்ட்ராவே செஞ்சுருந்தேன் தயிர் சாப்பாடு. அதுக்கப்புறம் கேரட் சாப்பாடு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் செஞ்சேன் நான் எல்லாமே. படையலுக்கு போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் கோயிலில் உண்மையிலேயே அந்த சின்ன பசங்களுக்கு கூட அந்த முருகன் மேலே அவ்வளோ பற்று இருக்குது. பற்று இருக்குங்காட்டிக்கு இன்றைக்கி சூரசம்ஹாரம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி, அதுவுமே நான் எப்பயுமே மோட்டிவ் பண்ணுவேன். எப்பயுமே நம்மளை விட சின்ன பசங்களுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு முருக பக்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இன்றைக்கி நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா காலையில் கும்பிட்டு போயிருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் பார்க்க போயிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு பூஜை பண்ணுற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வீடெல்லாம் கூட்டி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கோயிலுக்கு போய் சூரசம்ஹாரம் பார்க்க போனேன். உண்மையிலே திருச்செந்தூரில் பார்த்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிது. எங்கள் முருகரை பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கிறாருன்னு. அந்த வேலை எடுத்துகிட்டு இது ஒரு அவங்களால முடிஞ்சது செஞ்சுருக்காங்க இல்லையா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வேலை குத்தும்போது அப்படியே கூஸ்பம்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையிலே எனக்கு அந்த மூமெண்ட் கொஞ்சம் சித்தியருக்கு தான் இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு உண்மையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறாங்க. அதுவே ரொம்ப இது பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிடலாம் ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி ஊற்றிட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா பூவையும் எல்லா சாமிக்கும் எடுத்து வச்சுட்டு, முருகருக்கு எப்பயுமே செவ்வரளி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு கீழே செவ்வரளி வச்சு விட்டுட்டேன். எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கிறப்ப அப்புறம் எப்பயும் போல தான் வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். வெத்தலை தீபம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெத்தலையில் சந்தன குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தன குங்குமம்லாம் வச்சு சர்க்கோண தீபம் ஏற்றிட்டு படையல் போடுறேன். டைம் கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு 8 மணிங்கிறப்ப தான் விரதமே விடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே சர்க்கோண கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு படையல் போட்டு முருகரை மனசார கும்பிட்டுட்டு, இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது. கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்றோங்கிறப்ப ஒரு உண்மையிலேயே ஒரு மன இதுதான். அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடந்திருக்குன்னு நம்பிக்கையில் இந்த வருஷம் நான் தொடங்கிட்டேன்.
எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு முருகர், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எல்லாமே நான் எவ்வளோ தூரம் பண்ணினாலும் அது நன்றி கடன் ஆகாது. இருந்தாலும் நம்ம எப்பயும் நான் முருகனை நினைக்கணும், நினச்சிட்டே தான் இருப்பேன். அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாமே பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கான சர்க்கரை குழம்பு படையல் எல்லாமே போட்டு மன நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போய் அங்கேயும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை பண்ணினாங்க. சாமி கும்பிட்டுட்டு நம்ம செஞ்சிருந்த சக்கரை பொங்கலும் தயிர் சாப்பாடும் தான் அன்னதானமாக கொடுத்துருந்தேன். தயிர் சாப்பாடும் சக்கரை பொங்கலும் எல்லாத்துக்குமே எடுத்து போட்டு கொடுத்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா பாருங்கள், அவளுக்கு கோயிலுக்குன்னு போயிட்டாவே ஒரே விளையாட்டு தான். சாமி மணி அடித்தோடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா. சாமி கும்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. இதுதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். நிறைய வீடியோஸ் போடலான்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் கடவுள் எப்படி பார்க்குற வழி விடுறாருன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பாய்.